வணக்கம் நண்பர்களே, தனித்திரு படமிடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். குழந்தைகளை இந்த ஊரடங்கு காலகட்டங்களில் எவ்வளவு உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கான நிகழ்ச்சிகளை வடிவமைப்பு தான் இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சி. நேற்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பலரும் பார்த்துட்டு பல்வேறு விதமான காட்சிகளை எடுத்து இன்னும் கூடுதலாக நிறைய உற்சாகத்தோட குழந்தைகள் பங்கேற்றிருக்காங்க. தினமும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பங்கேற்பதை பார்க்க முடியுது. பெற்றோர்களும் அவர்களோட பங்கேற்கிறத பார்க்க முடிகிறது. இந்த நிலையில குழந்தைகளுக்கான அமைப்பு, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குழந்தைகளுக்கான அமைப்பு யூனிசெஃப் புதிய தலைமுறையோட கைகோர்க்கிறது. இப்படி விழிப்புணர்வு படங்களை எடுத்து அனுப்புகிற குழந்தைகளை, அவர்களுடைய படைப்புகளை அங்கீகரிக்கிற விதமாக யூனிசெஃப் ஒரு சான்றிதழை கொடுக்க இருக்குது. யாருடைய வீடியோ காட்சிகள் எல்லாம் ஒளிபரப்பாக இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் யூனிசெஃபினுடைய சான்றிதழ் கிடைக்க போகுது. அது மட்டுமல்ல, சிறப்பான பங்களிப்பை கொடுக்கிறவங்களுக்கு கூடுதலான சிறப்பு செய்வதற்கும் யூனிசெஃப் காத்திருக்கிறது. புதிய தலைமுறையுடைய இந்த முயற்சி என்பது ஊரடங்கு காலகட்டங்களில் 21 நாட்கள்ல 6 நாள் நம்ம நிறைவு செய்துட்டோம். எஞ்சி இருக்கிற இந்த நாட்களை உற்சாகமாக பயனுள்ளதாக குழந்தைகளும் பெற்றோரும் எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதற்கான ஒரு முயற்சி தான் இது. இதுல 3 விதமான போட்டின்னு கூட சொல்ல முடியாது, அதற்கான வாய்ப்புகளை நாம குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் அரசு மட்டுமல்ல, புதிய தலைமுறை போன்ற ஊடகங்கள் மட்டுமல்ல, உங்களையும் இணைத்து இதை செய்கிறோம் என்பதுதான் இதனுடைய அடிப்படையான ஒரு புரிதல். தனித்திரு படமிடு. இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி குழந்தைகள் எடுக்கின்ற படங்கள் இந்த தனித்திருத்தலை மையப்படுத்தியதாக, அதனுடைய அவசியத்தை உணர்த்துவதாக இருக்க வேண்டிய படங்களாக 2 நிமிடங்களுக்குள் கேட்டிருந்தோம். அப்படி பல நூற்றுக்கணக்கான வீடியோ காட்சிகள் வந்திருக்கின்றன. இன்னொன்று தனித்திரு பதிவிடு. இந்த நேரம் என்பது டாக்டர் ருத்ரன் நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சொன்னது போல இது ஒரு தனித்திருத்தலுக்கான நேரம். நிறைய சுய விமர்சனங்களையும் நமக்குள் நடக்கின்ற மாற்றங்களையும் உணர்வதற்கான நேரம். அப்படியான மாற்றங்களை உன்னிப்பாக கவனியுங்கள், அதை பதிவிடுங்கள். அதுதான் தனித்திரு பதிவிடு என்பதற்கான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அதே போல தனித்திரு பெருமைப்படு. நமக்காக பலரும் இன்னைக்கு களத்தில் இறங்கி இந்த இக்கட்டான சூழல்ல பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையா இருக்கலாம், மருத்துவத்துறையாக இருக்கலாம், தூய்மைப்படுத்துகிற பணியில் இருக்கிற தூய்மை பணியாளர்களாக இருக்கலாம், இன்னும் பல பேர் அது மாதிரி களத்தில் இருக்கிறார்கள். அவர்களை தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக கொண்டிருக்கிறவர்கள் பெருமையோட சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இது. தனித்திரு பெருமைப்படு. இத்தனை காட்சிகளையும் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வுல இந்த அழகான குழந்தைகளுடைய இந்த படைப்புகளுக்கு பெற்றோரும் கூட கலந்துக்கலாம். பெற்றோர் தங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து அனுப்பக்கூடிய படைப்புகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குழந்தைகள் அமைப்பான யூனிசெஃப் சான்றிதழ் கொடுக்கிறது. இன்னும் சிறப்பு செய்ய இருக்கிறது. புதிய தலைமுறையோடு யூனிசெஃப் கலந்துகிறது, கைகோர்க்கிறது என்பது அந்த மகிழ்ச்சியான செய்தியையும் முன்வைக்கிற இன்றைக்கான இந்த படங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். Spider-Man! எஸ் மிஸ்டர் ஹல்க், நம்ம நாட்டு மக்கள் இப்போ ஆபத்தில் இருக்காங்க. நம்ம தான் இப்போ அவங்களுக்கு காப்பாற்றணும். அந்த கொரோனா வைரஸ்க்கு எதிராக நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடணும். ஓகே மிஸ்டர் ஹல்க், நம்ம ஒன்னா சேர்ந்து போராடலாம். நானும் உங்க கூட இருக்கேன். ஒரு நிமிஷம் மை ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் 1 மீட்டர் இடைவெளி விட்டு நில்லுங்க. எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அந்த கொரோனா வைரஸ் உங்ககிட்ட கூட இருக்கலாம். உங்க மூலியமா அது இன்னும் பல பேருக்கு பரவலாம். உங்களை மதிய கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸை மதிக்காம சுத்திக்கிட்டு இருந்த தானோஸோட நிலைமை என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியுமா? இப்போ கொரோனாவால பாதிக்கப்பட்டு தனிமையில மோசமான நிலைமையில இருக்கான். அதனாலதான் கவர்மெண்ட் 144 தடை போட்டு வீட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும். தயவு செஞ்சு கவர்மெண்ட் சொல்றத கேளுங்க. வீட்டுக்குள்ளேயே இருங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை நம்ம ஒன்னா சேர்ந்து அழிக்க முடியும். ஆனா இந்த கொரோனா அப்படி இல்லை. நம்மளை நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டா மட்டும்தான்
இந்த கொரோனா கிட்ட இருந்து எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். ஸோ இன்னைக்கு உண்மையான சூப்பர் ஹீரோஸ் நம்ம கிடையாது. தெரிஞ்சு தன்னோட உயிரை பணையம் வச்சு நமக்காக போராடுறாங்களே, சயின்டிஸ்ட், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், டாக்டர்ஸ் டீம், போலீஸ் டீம் மற்றும் சுகாதார பணியாளர்கள். இவங்க தான் த ரியல் ஹீரோஸ். முடிஞ்சா அவங்களுக்கு சல்யூட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த கண்ணுக்கு தெரியாம நடக்கிற போர்ல நம்ம சீக்கிரம் வெற்றி பெறுவோம். நம்ம இயல்பு நிலை திரும்புவோம். அதுவரை தனித்திருப்போம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. காஃபி. வெளில போயிட்டு வரேன். என்னதான் நடக்கும். 5 நிமிஷம். மா தோசை எடுத்துட்டு வா. மா ரவி வீடு போயிட்டு வரேன். உன் எக்ஸ் வீட்டுக்கு வண்டி விடு. சீனாவில் கொரோனா வைரஸிற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1523 பேர் பலியாகினர். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. இருட்டினில் நீதி மறையட்டுமே. நாளை வெளிவரும் பயங்காதே. தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஆழமான கருத்துக்களை ரொம்ப அற்புதமா விளக்கக்கூடிய படங்களாக வந்திருக்குது. நிச்சயமா இவங்க அத்தனை பேருக்குமே பாராட்டுக்குரியவர்கள். ஒரு குழுவாக இருந்து ஊடகங்கள்ல நாங்க இத்தனை பேர் சேர்ந்து இத்தனை குழுவாக சேர்ந்து எடுக்க வேண்டிய படங்களை தனித்திருந்து வீட்டில இருந்து இவ்வளவு அற்புதமா படமாக்கி இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள். அடுத்ததா வெறும் தனிநபர்கள் மட்டுமல்ல, குடும்பமாக சேர்ந்து இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம், வீடியோ காட்சிகள் அனுப்புகிறோம் அப்படிங்கிற காட்சிகளும் இருக்கு. ஒரு இளைஞர் பல பிரபலங்கள் குரல்ல பேசி இந்த கொரோனா விழிப்புணர்வில் ஈடுபட்டிருக்கார். அந்த காட்சிகளையும் இப்போ நம்ம பார்ப்போம். நண்பர்களே வணக்கம். கொரோனா அவேர்னஸ் வச்சு நம்ம ஆக்டர்ஸ் எல்லாம் பேசி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன தொகுப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரும்போது ஒன்று கொண்டு வரல, போகும்போது ஒன்று கொண்டு போகல, நடுவில் நீ எந்தன்னு ஐயோ. டே பாப்பா, டே போகிறப்போ கை காலை நல்லா கழுவிட்டு போ.
கொரோனா வந்துட்டா உடம்புல கண்ணு இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் மட்டும் இருக்காது. அத மஞ்சள் உடம்புல பூசிக்கிறதோ, அது தண்ணியில கரைச்சி தெளிக்கிறதோ, வீட்டு முன்னால முற்றத்துல ஒரு துளசி செடி, வீட்டுல வேப்பலை கட்டுறது, இதெல்லாம் சாமின்னு சொல்லாதீங்க. அது சயின்ஸ் சொல்லி கொடுங்க, அது ஒரு ஆன்டிபயோட்டிக் சொல்லி கொடுங்க. இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன், நீங்க இந்த 144 வீரி வீட்டுக்கு உள்ள கேட்டை தாண்டி கால் வச்சீங்கன்னா உங்களுக்கு ரப்ப இல்ல ரப்பவும் மட்டும்தான், சங்குதான். ஆனா 144 போட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள சுத்துவேன் அப்படின்ட்டுட்டா உனக்கு சாவு கன்ஃபார்ம். அப்புறம் உன்னால தியாக கூட பொறுக்க முடியாது. பேசிக்காவே நம்மளுக்கு ரொம்ப அலட்சியவாதிங்க. அலட்சியம். உங்களுக்கெல்லாம் நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். இந்த 144 அப்படின்னு மக்கள் எல்லாத்தையும் தனிமைப்படுத்தி அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க வச்சிருக்கிறாங்க. இதை கண்டு நீங்க பயப்படவோ எதுவும் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு வீட்டுக்கு வெளியில வந்து இந்த மாலு, இந்த கடை வீதி, இந்த மாதிரி ஆளுங்க அதிகம் சேர்ற இடத்துலலாம் கூட்டம் போடாதீங்க. நோய் தொற்று உங்களுக்கு அதிகமா வந்துடும். குறிப்பா இந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், அப்புறம் உங்களோட அத்தியாவசிய தேவைக்கு வேலை செய்யறவங்க, காவல்துறையினர், இவங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குறேன். பார்த்து சூதானமா இருந்துக்குங்க. இடியட், ஸ்கூல் பையன் மாதிரி பேசாத. 144 தடை போட்டிருக்கேன். இதை மீறி நீ வெளியில போனேன்னா என்ன நடக்கும்னு ஐ நோ, யூ டூ நோ. இருக்கு ஆனா இல்ல. எப்போ 144 நீ வெளியில போனா இருக்கு, வீட்டுக்குள்ளே ஹோம் குவாரண்டைனா இல்ல. இருக்கு ஆனா இல்ல. பாதுகாப்புன்றத நாம் மற்றவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் நம்மளை பார்த்து நம்மக்கிட்ட நாமே சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. அவங்களுக்கு இதை எடுத்து சொல்கிற நாம தான் அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாமல் இருக்கணும். நன்றி. எல்லாம் கடந்து போகுமடா, இந்த உண்மையை அறிந்தவன் ஞானியடா. சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வீட்டுக்குள்ளே 10-15 நாள் முடங்க முடியாதுல்ல, அதனாலதான் தமிழ்நாட்டில் மட்டும் 12,000க்கும் மேற்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க அப்படின்னு வெளியே ஆடிக்கிட்டு பசங்க கூடுங்க. கொரோனா பத்தி என்னென்னலாம் சொல்றாங்க கேட்கறதுல. ஆமா, வெளியே வர இருக்கிறதுனால தான் எதனா பரவ போதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. சரியா போகும். சாதாரணமா நினைக்காதீங்க. வருமுன் காக்கிறது மாதிரி நம்ம வீட்டோட இருந்து நம்ம குடும்பத்தை பாதுகாக்கலாம். நம்ம கவர்மெண்ட் சொல்ற மாதிரி கேட்டு இந்த நாட்டையை காப்பாற்றலாம், பாதுகாப்பாகவும் இருக்கலாம். தயவு செஞ்சு எல்லாரும் வீட்டோட இருந்து இந்த கொரோனாவை அழிச்சிடலாம்.
தனித்திருத்தலுடைய அவசியம் குறித்து பல வீடியோ காட்சிகள் அனுப்பியிருக்காங்க. குழந்தைகள் மட்டுமல்ல, குழந்தைகளை பார்த்துக் கொள்கிற பெற்றோர், அதே போல தாத்தா பாட்டி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு முக்கியமாக இந்த நேரத்தை கடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விழிப்புணர்வு படங்களுடைய அம்சமாக இருக்கு. தொடர்ந்து நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்துகிற அல்லது பெற்றோரும் குழந்தைகளுமாக சேர்ந்து இங்கே கொடுத்திருக்கிற பல வீடியோ காட்சிகள் இருக்குது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தனித்திரு படமிடு நிகழ்ச்சி தொடரும். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான அவசியமான ஒரு விஷயம் தனித்திருத்தல். இந்த தனித்திருத்தலை எப்படி சாத்தியப்படுத்துவது என்பதற்கான காட்சிகளைத்தான் நம்ம தொடர்ந்து பதிவிட்டுக் கொண்டிருக்கிறோம். புதிய தலைமுறை ஏற்படுத்துகிற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில நேயர்களாகிய நீங்களும் பங்கேற்கிற வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. பல வீடியோ காட்சிகள் இருக்கிறது. ரொம்ப குறிப்பா வீட்டிலிருந்து தங்களுடைய அப்பாக்கள் குழந்தைகளோடு எப்படியெல்லாம் வீடியோ காட்சிகளை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். இந்த செக்மெண்ட்ல அப்படியான விஷயங்களை பார்க்குறோம். பல அப்பாக்கள், பல பெற்றோர், அம்மாக்களும் கூட வேலை பார்த்துட்டு இருந்த பலருடைய குரலாக இருந்தது, குழந்தைகளோட செலவிடுறதுக்கு நேரமே கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்படியான ஒரு நாள் கிடைத்திருக்கிறது, நேரம் கிடைத்திருக்கிறது. 21 நாட்கள் நமக்காக கிடைத்திருக்கிறது. குழந்தைகளோட அதிகமாக செலவிடுங்க, குழந்தைகளோட அதிகமாக பேசுங்க, குழந்தைகளுடைய தேவைகளையும் அவங்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்வதற்கு மிகச் சரியான நேரம் இது. இந்த காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கொரோனா காட்டுத்தீ போல் பரவுவதால் நாடு முழுவதும் 21 நாட்களுக்கு ஊரடங்கை அமல்படுத்தினார் பிரதமர் மோடி. ஏப்ரல் 14ஆம் தேதி வரை பேருந்து, ரயில்கள் இயங்காது. காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கும். எங்க போற? விளையாட போறேன் டாடி. போக கூடாதுப்பா. ப்ளீஸ் டாடி, சீக்கிரமா வந்துடு. இல்லப்பா, நீ மட்டும் இல்ல, வீட்டை விட்டு யாருமே வெளியே போக கூடாது. ஏன் டாடி? சரி, உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். இந்த வாட்டர் டிராப்ஸ் தான் நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும். ஓகே. இப்போ நீங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாட வீட்ல இருந்து வெளியே போறீங்க. இப்போ நீ பால் போடுற, உன் ஃப்ரெண்டு 4 அடிக்கிறான். பால் தூரமா போய் விழுது. ஸ்ட்ரீட்ல போற ஒருத்தர் அந்த பாலை எடுத்து உங்களுக்கு த்ரோ பண்றாரு. நீங்களும் கேட்ச் பண்றீங்க. அந்த தூக்கி போட்ட நபர் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவருக்கு கொரோனா இருந்ததுன்னா நம்மளுக்கு இப்படிதான் ஸ்ப்ரெட் ஆகும். நீங்க பாலை த்ரோ பண்ணுவீங்க, உன் ஃப்ரெண்டு கேட்ச் பண்ணுவான், அடுத்து இன்னொருத்தர் கேட்ச் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போவீங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்படியே ஒவ்வொருத்தருக்கா கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. நாங்கள் வீட்டில் சேஃபாக இருக்கோம். நீங்கள்? டாக்டர் சார் வணக்கம். வணக்கம். ஏழுமலை நல்லா இருக்கீங்களா? என்ன சார் ஆளே பார்க்க முடியல? எங்க ஏழுமலை, இந்த கொரோனா வைரஸ் வந்ததுலேருந்து டியூட்டி பார்க்க நேரம் கரெக்டாக இருக்கு. அப்புறம் எங்க உங்களை பார்க்கறது? ஏதோ இந்த 2 வீலரை பார்க் பண்ண வரும்போது உங்களை பார்க்க முடியுது. ஆனால் ஒன்று சார், நீங்களாம் எங்களுக்கு கடவுள் மாதிரி சார். எங்களை காப்பாற்றுறதுக்காக ராப்பகலாம் அலைஞ்சிட்டு கிடக்குறீங்க. சரி சார், ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலான்னு இருந்தேன். இந்த வைரஸை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த மருந்து கண்டுபிடிக்கலையா சார்? ஏழுமலை, மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் ஏதாவது பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க. என்ன சார் சொல்கிறீங்க? அங்கே கொரோனாவை தடுக்க மருந்து கண்டுபிடிக்கலன்னு உலக நாடே தத்தளிச்சுட்டு கிடக்கு. நீங்கள் இப்போ மருந்து கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்கிறீங்க. ஏழுமலை, மருந்து நம்ம மனசுல தான் இருக்கு. 21 நாளைக்கு அரசாங்கம் சொல்றதை கேட்டுக்கிட்டு வீட்டிலே இருந்தீங்கன்னா ஊசி போடாம மாத்திரை முழுங்காம இந்த நோயை நம்ம ஈஸியா கட்டுப்படுத்தலாம். இது புரியாம நீங்க ரோட்ல சுத்திட்டு கிடக்குறீங்க. சார், ஏதோ தட்டுப்பட்ட பொருள் வாங்க போறோம், இதுக்கெல்லாம் தடியடி பண்ணா என்ன சார் பண்றது? ஏங்க, காவல்துறை கையெடுத்து கும்பிட்டாலே கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க. ஏதோ தடியடி பண்ணியாவது தடுத்து போடலான்னு போராடுறாங்க. அது தப்பா? நீங்க வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா வீடு புந்தவங்களை அடிக்க போறாங்க. என்ன சார் பண்றது? 21 நாளைக்கு வீட்டு பக்கமே வர வேண்டாம்னு சொன்னாலும் வராம இருந்துருவோம் சார். ஆனா வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் சார் பெரிய பிரச்சனை. சரி ஏழுமலை, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு டியூட்டிக்கு டைம் ஆயிட்டு நான் கிளம்புறேன்.
நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வீட்டிலே இருங்க. தயவு செய்து வீட்டில் இருங்க, உங்களை கும்பிடுறேன். ஏன் சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க சொல்றத நாங்க தட்டுவோமா? ரோட் என்ன என் வீட்டு வாசப்படியை கூட தாட்ட மாட்டோம் சார். இது என் அம்மா மேல சத்தியம். டே மண்டையா, டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டல்ல? என் வீட்டுல உனக்கன்னா இங்க வேலை? உன் புள்ள குட்டியெல்லாம் உசுரோட இருக்கணும்னா வீட்டுக்குள்ள போட்டு அடக்கு போடா. பரவி ஏறி உட்கார்றா போவோம். ஏய், 2 பேரும் எங்கடா கிளம்பிட்டிய? எப்பா ரோட்ல யாருமே இல்லையாப்பா, ஜாலியா போயிட்டு வரோம். 21 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியில போனீங்க. கொரோனா கோடுறது என்ன? நானே குளம் விட்டு போயிருவோம் உள்ள கோர்ட்ல பார்த்து போட்டு. அவன் என்ன கஷ்டத்துல இருக்கான், இவங்களுக்கு கொழுப்பு வச்சு பித்து. இல்ல சுருதி பருதி, வீட்டை விட்டு வெளியில போனீங்க சாபு உங்களுக்கு உறுதி. வீட்டை விட்டு வெளில போனீங்க அப்படின்னு சாபம் விடுற அந்த குழந்தைய பார்க்குறோம். குழந்தைகள் என்ன பண்ணாலும் அழகுதான். ரொம்ப அழகா ரொம்ப ஆழமான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. மருந்து எங்க இருக்கு அப்படின்னா நம்ம மனசுல இருக்கு. தனிச்சிருக்கிறது தான் இப்ப இருக்கிற மருந்து அப்படிங்கிற அந்த கருத்து ரொம்ப ஆழமா பதிவிட்டு இருக்க அந்த படம். இன்னும் குழந்தைகள் செய்யற எல்லா விஷயங்களுமே அற்புதமான விஷயம் தான். ஆனா தவறு செய்யும் போது இன்னும் ரசிப்போம். தவறுகள் மூலமாவே அதுல சில கருத்துக்களை சொல்றாங்க சில குழந்தைகள். அதை போய் நம்ம பார்க்கலாம். எப்பயுமே வெளியே போயிட்டு வந்தா எப்பயுமே நல்ல கையை கழுவி சோப்பு போட்டு கழுவுங்க, அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். Wash for 10 seconds. Wash for 10 seconds. Stay home. Don't go outside. This is for your safety. This is for your safety. அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதான் நிறைய சாப்பிடணும். அப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும். காய்ச்சல், தும்மல், இருமல், காய்ச்சல் இருந்தா உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், செக் பண்ணணும். யாரையும் வீட்டை விட்டு வெளியே போட்டாரு கைமா சுடிச்சிட்டு போயும். பரவலா குடும்பத்தோட எல்லாருக்கும் பரவும். அதனால யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. அப்படி போனா எல்லாருக்கும் கொரோனா பரவி செத்து போயிங்க. தாத்தா, பாட்டி, ஆன்டி, அங்கிள், டாடி, அப்பா, அக்கா, பாப்பா, அண்ணா, அப்படித்தானே? வெளியே போன கொரோனா, உள்ள வந்த மரணா. ஏன் வெளியே போக கூடாது? ஏன் வெளியில போக கூடாதுன்னு சொல்றாங்க? வீட்டுல இருந்தா பெருசா எந்த பாதிப்பும் வராது, வெளியில போனா பெரிய பாதிப்பு வரும். அதாவது ஒரே வைரஸ் கிருமி நம்ம உடம்புல போச்சுன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி சண்டை போட்டு ஜெயிச்சிடும். அதுவே நிறைய வைரஸ் கிருமி நம்ம உடம்புல போச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி சண்டை போட்டு தோத்துரும். அதிகமா வைரஸ் கிருமி தாக்குனா வைரல் லோடுன்னு சொல்லுவாங்க. வீட்டுல இருந்தா லோ லோட், வெளியில போனா ஹை லோட். ஓகேயா? சுகர் பேஷண்ட், வயசானவங்க, வேற நோய் இருக்கிறவங்களாம் வெளியில கண்டிப்பா போவே கூடாது. ஏன்னா அவங்க கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். இப்போ வா சொல்லலாம். வீட்டிலேயே இருப்போம், பாதுகாப்பா இருப்போம். கைகளில் கிருமிகள் ஒட்டி இருக்கும், கண்கள் அல்லதை நீ பார்க்க முடியாது. கிருமிகளை நீ சேர விடாதே, கை கழுவினால் அலறியவை ஓடிடுமே. நம் கைகளை நாமும் கழுவிடுவோம் சுத்தமாய் இருப்பதற்கு. நம் கைகளை நாமும் கழுவி
எவ்வளவு சோர்வா இருந்தாலும் ஒரு நல்ல இசை மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். எல்லா உற்சாகத்தை விடும் அதிகமான உற்சாகத்தை கொடுக்கிறது இந்த மழலைகளோட சொல். அது எல்லா இசையை விட மிகப்பெரிய ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு டானிக்னு பார்க்க முடியும். இந்த கொரோனா தொற்று இருக்குல்ல, கொரோனாவுக்கு வாய் இருந்ததுன்னா அது பேசுச்சுன்னா எப்படி பேசும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி ஒரு படம் வந்திருக்கு, அதையும் பார்ப்போம். உலகமே நம்மளை பார்த்து பயப்புழுதுடா. ஆமாண்டா, சீனாவுல இருந்து சிங்கப்பூர் வரையில, இத்தாலியில இருந்து ராமேஸ்வரம் வரையில நம்மளை பார்த்து மிரள்றாங்கடா. ஆமாண்டா, இன்னைக்கு எங்கடா போனீங்க? ராமநாதபுரத்துல திருப்பிளானிய ஒட்டி பல்லவச்சேரி கிராமத்துக்குள்ள போனேன்டா. ஆமாண்டா, எத்தனை பேரா புடிச்ச? நல்லா புடிச்சம் போ. ஏண்டா? எல்லாரும் உஷாராயிட்டாங்கடா. குளிக்காதவெல்லாம் குளிக்கிறான், கைகளோட நல்லா சோப் போட்டு கழுவுறான், இஞ்சி பூண்டு சுக்கு மிளகுன்னு எல்லாம் கஷாயமா போட்டு குடிக்கிறான், கைக்கு கிளவுஸ் போடுறான், மூஞ்சிக்கு மாஸ்க் போடுறான். அதையும் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்கடா. வீட்டுக்குள்ள போகுந்தாடா நீ? வீட்டு வாசல்ல மஞ்சள் தண்ணிய தெளிக்கிறான், சாணிய தெளிக்கிறான், ப்ளீச்சிங் பவுடர் போடுறான், நெருங்க கூட முடியலடா. அப்படிதான்டா நானு ராமநாதபுரத்துல போய் மாட்டிக்கிட்டேன். ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல பூட்டிட்டாங்க, ஆபீஸ்க்கு போனா ஆபீஸ பூட்டிட்டாங்க, ஏன் பஸ்ல 2 வெட்ட பிடிக்கலாம் போனா என் பசையே நிப்பாட்டிட்டாங்க. என்னமோ அரசு ஊரடங்கு உத்தரவு போட்டுக்காமடா, அதனால ஒரு பையனும் வெளியே வர மாட்டேங்கான்டா, ஒருத்தனையும் பிடிக்க முடியலடா. இப்படியே போனா நம்ம நிலைமை என்னடா ஆகுறது? அவங்க பொழைச்சுக்கிருவாங்க, நம்ம சாக வேண்டியதே. விழிப்புடன் இரு, பொறுப்புடன் இரு, கொரோனா எனும் நெருப்பினை எளிதா எண்ணாதே. தனிமையில் இரு, பொறுமையிரு, நாட்டினை காக்க பொறுப்பினை நீயும் மறக்காதே. உலகினம் நிலைக்க சபதம் எடுத்து கொள்ளு, கொரோனாவை ஒழிக்க தனிமைப்படுத்தி நில்லு. தனித்திருப்போம், விழித்திருப்போம், கொரோனாவை விரட்டி அடிப்போம். தனித்திருப்போம், விழித்திருப்போம், கொரோனாவை விரட்டி அடிப்போம். விழிப்புடன் இரு, பொறுப்புடன் இரு, கொரோனா எனும் நெருப்பினை எளிதா எண்ணாதே. தனிமையில் இரு, பொறுமையிரு, நாட்டினை காக்க பொறுப்பினை நீயும் மறக்காதே. தேசத்தின் நலன் காக்க அமைதியாயிருந்து வீட்டை காத்திடு, காத்திடு. தாய் தந்த உயிர் காக்க நோய் கொண்டு தாக்கிட போவதை தடுத்திடு, தடுத்திடு. கொள்ளை நோயை விரட்டி அடிப்போம், மாற்று வழி இல்லை, தனித்து இருப்போம். தன்னையும் காத்து சேனையும் காப்போம், கூட்டத்தை தவிர்த்து நாட்டத்தை குறைப்போம். தனித்திரு தோழா, கடினமில்லை, துணிந்திரு, விடிய தூரமில்லை. தனித்திருப்போம், விழித்திருப்போம், கொரோனாவை விரட்டி அடிப்போம். தனித்திருப்போம், விழித்திருப்போம், கொரோனாவை விரட்டி அடிப்போம். கொரோனா குறித்த விழிப்புணர்வு படங்களை நிறைய எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நூற்றுக்கணக்கான படங்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு. இந்த படங்களை
புதிய தலைமுறை விழிப்புணர்வு படங்களாக மட்டும் பயன்படுத்தல, புதிய தலைமுறையோட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குழந்தைகள் அமைப்பான யுனிசெஃப்பும் சேர்ந்து அவர்களுக்கு சான்றிதழ் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறாங்க. அவர்களை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த ஊரடங்கு காலகட்டங்களில் குழந்தைகள், அவர்களுடைய பெற்றோர், அவர்களுடைய குடும்பத்தினர் அப்படின்னு அத்தனை பேரும் அதில் உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி தான் இது. தொடர்ந்து பல காட்சிகளை பார்க்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இந்த காட்சிகளில் நிறைய உற்சாகமான புதிய விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்னொரு கொண்டாடப்பட வேண்டிய மக்கள் அப்படின்னா நிறைய இந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் களத்தில் இறங்கி நமக்காக உழைக்கின்ற பலரும், நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி மருத்துவர்களாக இருக்கலாம், காவல்துறையினராக இருக்கலாம், அல்லது தூய்மை பணியில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், அது அரசு நிர்வாகத்தில் பல துறைகள் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக நமக்காக களத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழலையும் கூட பலரும் வீட்டை விட்டு வெளியே வர தயங்குகிற, அச்சப்படுகிற சூழலில் கூட நமக்காக அவங்க களத்தில் இருக்கிறாங்க. நாம் வெளியே வரக்கூடாது, வீட்டிலேயே தனித்து இருக்கணும், நம்மை பாதுகாக்க அவர்கள் எல்லா விதமான ஒரு இதோடையும் நம்ம களத்துக்கு வரக்கூடிய சூழல்ல அப்படிப்பட்டவர்களை தங்களுடைய வீடுகளில் வைத்திருக்கிறவர்கள் எப்படி அதை பெருமையா பார்க்கிறாங்க. பல நேரங்களில் சொல்லுவாங்க, அப்பாவோட பேசுறதுக்கு நேரமே இல்லை, ஒரு போலீஸ்காரர்னா அவர் 24 மணி நேரம் டியூட்டியில் இருக்கிறவர், அதே போல ஒரு மருத்துவர் எந்த நேரத்தில் வேணாலும் அழைப்பு வரும், ஒரு எமர்ஜென்சி கால் இருக்கும், எதையும் திட்டமிட்டு பயணிக்க முடியாது. ஊடகத்தில் இருக்கிற பலருக்கும் அதுதான் நிலையா இருக்கும். ஆனால் அதெல்லாம் பழக்கப்பட்டிருக்கும். அப்படியானவர்கள் இந்த நேரத்திலையாவது நமக்கு நேரம் இருக்குமான்னு நினைக்கல. இப்போது நாம் களத்தில் நிற்க வேண்டியது, நமக்காக களத்தில் நிற்கிறாங்க, நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் நிற்கிறார் அப்படிங்கிறத பெருமையா பேசக்கூடிய தருணங்கள் இது. அப்படி பெருமைப்படக்கூடிய அந்த காட்சிகளை இப்ப நம்ம பார்ப்போம். சமூக தொண்டாற்றும் அனைத்து துறை பணியாளர்களுக்கும் இப்படைப்பு சமர்ப்பணம். விழியிமையாது, வீடு செல்லாது, குடும்பத்தார் காணாது, நேரம் அறியாது, வேறு சிந்தனை இல்லாது நிலை குலைந்து நிற்கும் மக்களுக்கு கை கொடுக்கும் மருத்துவர்கள், தூய்மை பேண துஞ்சாது தொண்டாற்றும் துப்புரவாளர்கள், கண்டிப்போடும் கனிவோடும் காக்கும் காவலர்கள், மக்களுயிரே முதன்மை என முனைப்புடன் போராடும் அரசாங்கம், இன்னும் பொதுநலனே சுயநலன் என தன்னுயிர் பணயம் வைத்து நோய் எதிர்த்து நித்தம் பணியாற்றும் நிகரில்லா மனிதர்களுக்கு நன்றி கூறும் விதமாய் விலகி இருப்போம், வீட்டில் இருப்போம், விழித்திருப்போம். நன்றி. கோவையிலிருந்து சக்தி பவானி. கொரோனா தொற்றை ஒழிப்பதற்காக சிவகங்கை மாவட்டத்தில் டாக்டர் மீனா சர்க்கரையப்பன் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மீனா சர்க்கரையப்பன் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த மருத்துவர் ஆவார். கடுமையான உழைப்பிற்கும் உறுதியான சேவைக்கும் அவர்கள் ஆற்றி வரும் பணியை கண்டு நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு மருத்துவர் இந்திய நாட்டுக்காக சேவை செய்கின்றார் என்று நினைக்கும் பொழுது நாங்கள் பெருமைப்படுகின்றோம். வணக்கம், நான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஜெனிஃபர் ஜெயச்சந்திரன். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ஸ்ட்ரகிள், ஒரே எனிமி COVID-19 தான். கவர்மெண்டோட ஆர்டர் படி நம்ம 90% ஆஃப் த பீப்புள் நம்மளை தனிமைப்படுத்தியிருக்கோம் நம்மளுடைய நல்லதுக்காக. ஆனா இந்த நேரத்துல கூட 3 துறையினர், காவல்துறை, மருத்துவத்துறை, தூய்மை காப்பாளர்கள், இவங்க எல்லாருமே நம்மளுடைய, அதாவது பொதுமக்களாகிய நம்மளுடைய நன்மைக்காக ரொம்ப டெடிகேட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாஸ்ல காவல்துறையினரை பத்தி நிறைய செய்தி, மீம்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஆனா அவங்க எல்லாமே நம்மளுடைய நல்லதுக்காக தான் பண்றாங்கன்றது நமக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு எப்படி புரிஞ்சிச்சு அப்படின்னா, என்னுடைய சித்தி திருமதி கிறிஸ்டி சாமியல் அவர்கள் ஏட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தான் வீட்டுல இருக்காங்க, மத்த 18 மணி நேரமுமே அவங்க பணியில தான் இருக்காங்க. அவங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதே நேரத்துல மருத்துவத்துறையிலையும் செவிலியரா என்னுடைய அண்ணி திருமதி தங்கசெல்வி அசோக் அவர்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 சின்ன சின்ன குழந்தைங்க வீட்டுல இருந்தாலும் அவங்களை விட்டுட்டு அவங்க போய் வேலை பாக்குறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம கவர்மெண்ட் இந்த COVID-19 இது பண்றதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து ஒத்துழைத்து நாமும் இந்த கொரோனாவை தவிர்ப்போம். இளைய தலைமுறையினரை யோசிக்க வைத்த புதிய தலைமுறைக்கு நன்றி. வணக்கம், நான் ராஜபாண்டேஸ்வரி, ஒடிசா மாநிலத்தில் இருந்து.
திருமணமாகி திருமதியாகி ஒரு பாதுகாப்பு படை வீரரின் மனைவி என்ற கர்வத்துடனும் பெருமையுடனும் தனித்திரு பெருமைப்படு என்ற தலைப்பில் எனது குரல் புதிய தலைமுறைக்காக. கோரமுள் கொண்ட கொரோனாவின் கிரீடமுள் தன் கைகளில் புண்களை ஏற்படுத்தினாலும் கூட அப்புண்களை கையில் ஏந்தி கொண்டு மகத்துவமாய் மருத்துவம் பணிபுரியும் மருத்துவர்கள் ஒரு பக்கம், உண்மையை உறக்கச் சொல்லும் ஊடகங்கள் ஒரு பக்கம், களைப்பின்றி கனிவுடன் பணியாற்றும் கள பணியாளர்கள் ஒரு பக்கம். இவர்களுக்கு மத்தியில் வாழ்வதிலே நான் பெருமை அடைகின்றேன் என்றாலும் நான் இன்று குறிப்பிட்டு கூறப்போவது கண்ணியமிக்க காவல்துறை பற்றியே. ஆம், தன்னலமற்ற இருவரை காவல்துறையில் கொண்டுள்ளது எங்கள் வீடு என்பது எங்கள் வீட்டிற்கு பெருமை. அன்று பாரத போரிலும் சரி, விடுதலை போரிலும் சரி, தான் பெற்றெடுத்த மகனை இத்தாய் நாட்டிற்கு தந்தது போல தான் பெற்றெடுத்த 2 மகன்களையும் இந்நாட்டிற்கு தந்த பெற்றோர்கள் எங்களுக்கு பெருமை. தான் பெற்றெடுத்த மகள் தன்னை கட்டி அணைக்க ஓடி வரும் பொழுது தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டு ஒரு சிறு புன்னகையுடன் விடைபெறுகின்றான் என்றால் அந்த புன்னகை எங்களுக்கு பெருமை. நாம் அனைவரும் குடும்பத்துடன் இங்கு ஒற்றுமையாய் இருக்க அவர்கள் மட்டும் தங்களுடைய குடும்பங்களை மறந்து நம்மளது நன்மைக்காக கண்ணீர் மல்க வேண்டுகிறார்கள் என்றால் அக்கண்ணீர் எனக்கு பெருமை. தன்னுடைய சொந்த மாநிலத்தில் உள்ள சொந்தங்களுக்கோ மக்களுக்கோ ஏதாவது ஆனால் கூட இங்கிருந்து செல்ல வழி இல்லை என்றாலும் இம்மாநிலத்தில் உள்ள மக்களுக்காக தன்னுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் என்னுடைய கணவருக்கு சேவை செய்வதில்தான் என்றும் எனக்கு பெருமை. இத்தகைய காவல் தெய்வங்களுக்கு துணை நிற்பதே நமக்கு பெருமை. எனவே வீட்டிலே இரு, வீதி வராதே, வென்றி விடலாம் விதியை. நன்றி. ஊரடங்கு காலத்துல உற்சாகமாக இருப்பது எப்படி, தனிமைப்படுத்தலின் போது அல்லது தனித்து இருக்கும் போது உற்சாகம் எப்படி இருக்கலாம், உற்சாகமாக எப்படி குடும்பத்தோடு நம் நேரத்தை செலவிடலாம் அப்படின்னு பல கருத்துக்களை ரொம்ப அழகான காட்சி அமைப்புகளோட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு குழுவா செய்ய வேண்டிய விஷயங்களை தனித்து செஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகா நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. விருதுநகர் ஜெயஸ்ரீ எவ்வளவு பெருமையா தன்னுடைய குடும்பத்தை பத்தி பேசினாங்க. தன்னுடைய சித்தி ஒரு காவல்துறையில ஒரு தலைமை காவலராக இருக்கிறாங்க. 6 மணி நேரம் தான் வீட்டில் இருக்கிறாங்க, தூங்குற நேரம் தான் வீட்டில் இருக்கிறாங்க, மற்ற நேரம் எல்லாம் களத்தில் இருக்கிறாங்க. அதே போல இன்னொரு உறவினர் செவிலியராக இருக்கிறாங்க. குழந்தைகளை விட்டுட்டு அவங்க எப்படி இந்த பணிக்கு செல்கிறார்கள் அப்படிங்கிற அந்த பெருமையோட அந்த விஷயங்களை முன் வச்சாங்க. நிறைய பேருக்கு அப்படியான ஒரு பெருமை இருக்கிறது. இந்த தருணத்தில் நிச்சயமா அவர்களுடைய அந்த செயல் பணி என்பதெல்லாம் மிகப்பெரிய போற்றுதற்குரியது. மருத்துவத்துறையில் இருக்கிற அத்தனை ஊழியர்களும், மருத்துவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலையும் பணியாற்றக்கூடியவர்களுடைய வேலை என்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே அளவுக்கு போற்றத்தக்கது தூய்மை பணியாளர்களுடைய பணியும் கூட. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெரிய அளவுக்கு பெரிய சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற இருந்தாலும் அச்சங்கள்லாம் விட்டுட்டு தினந்தோறும் இந்த தூய்மை பணிகளில் ஈடுபடுறாங்க. அந்த பணியும் ரொம்ப முக்கியமான பணி. இப்படி பல விஷயங்களை நம்ம ஒரு அவர்களை பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. அதை பற்றின பெருமையோடு பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், இந்த 3 விஷயங்களை உங்களோட புரிதலுக்காக தனித்திரு படமிடு அப்படிங்கிறதுல நிறைய விழிப்புணர்வு படங்களை ரொம்ப அழகாக குழந்தைகள்லாம் எடுக்கிறாங்க. நிறைய ஒரு கிரியேட்டிவிட்டியும் நம்ம பார்க்க முடியுது. நீர்த்துளிகள் மூலமா ரொம்ப அழகான காட்சி அமைப்புகள் மூலமா ஒரு வீடியோ காட்சி விளக்கப்பட்டது, எப்படி இந்த நோய் தொற்று பரவுகிறது அப்படிங்கிறத பற்றி. இன்னொன்று, இதுக்கான மருந்து எங்கப்பா இருக்கு, அழகா அந்த குழந்தை சொன்னிச்சு, மனசுல இருக்கு மருந்து. தனித்திருத்தல் அப்படிங்கிற மன உறுதியோட இருந்தோம்னா அதுதான் மருந்து அப்படின்னு அந்த பையன் ரொம்ப அழகான அவனுடைய அந்த மொழி நடையோட சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. அதே போல பதிவிடு அப்படிங்கிறத நான் மீண்டும் சொல்றேன். நீங்க தனியா இருக்கிறீங்க, உங்களை பற்றிய புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்குள்ள உங்களை பற்றிய பல்வேறு கருத்துக்களை நாம் இதுவரைக்கும் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம், எல்லாருமே வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்கிற ஒரு தருணம். இப்போ நின்று நிதானமாக நம்முடைய ஓட்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணம். இதுவரைக்கும் ஓடி வந்திருக்கிற நேரம் சரியாக வந்திருக்கிறோமா, முயற்சிகள் சரியாக இருந்திருக்கா, அடுத்த ஒரு பாய்ச்சலுக்கான நேரம், ஒரு சின்ன இடைவெளி, சரியான ஒரு திசையில் நம்ம பயணிக்கிறோமா, நம்ம ஏதாவது இழந்திருக்கிறோமா, உறவுகளை, நம்முடைய நட்பை, எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் அதையெல்லாம் சரி செய்வதற்கான நேரம், உங்களுக்குள்ள நீங்கள் பேசுகிற நேரம், அதை பதிவிடுங்க. ரொம்ப அழகான பதிவாக அது வரும். அந்த பதிவிடல் என்பது டாக்டர் ருத்ரன் சொல்லியிருந்தாரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில். கடிதங்கள் எழுதுங்க அப்படின்னாரு. கடிதம் எழுதுகிற அந்த ஒரு வாய்ப்பு இந்த தலைமுறைக்கு இல்லை. கடிதம் எழுதுறதுங்கிறது பல நிலைகளில் நம்மை நாமே திரும்பி பார்ப்பதற்கான ஒரு அழகான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கூட பயன்படுத்தலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த தனித்திரு
பதிவிடுங்கிற அந்த நிகழ்வு இருக்கணும். இன்னொன்று தனித்திரு பெருமைப்படு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெருமைப்படக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய பணிகளை செய்யக்கூடியவர்களை பற்றி பெருமையோடு நீங்கள் பதிவிடக்கூடிய காட்சிகள், அதையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த ஊரடங்கு காலங்களில் உற்சாகமாக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியத்தையும் விழிப்புணர்வையும் ஊடகமாக புதிய தலைமுறை மற்றும் ஏற்படுத்தல நேயர்களாகிய நீங்களும் எங்களோடு சேர்ந்து பயணிக்கிறீங்க. உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு புதிய தலைமுறையோடு கைகோர்த்திருக்கிறது யூனிசெஃப், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குழந்தைகள் அமைப்பு. அவங்க இந்த காட்சிகளாக எதெல்லாம் ஒளிபரப்பாகுதோ அந்த காட்சிகளை உருவாக்கிய அத்தனை பேருக்கும் சான்றிதழ் தருகிறாங்க. யூனிசெஃபோட அந்த சர்டிபிகேட் கிடைக்க போகுது. அது மட்டுமல்ல, சிறப்பான படைப்புகளுக்கு சிறப்பான ஒரு பெரிய ஒரு பாராட்டுதலும் காத்திருக்கிறது. அது என்ன பாராட்டு? தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு அதுவும் தெரியப்படுத்தப்படும். இந்த தனித்திரு படமிடு இந்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நூற்றுக்கணக்கான மக்களுடைய காட்சிகள் இன்னும் காத்திருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் ஒளிபரப்ப இருக்கிறோம். ஊரடங்கை உற்சாகமாக நம்முடைய பயனுள்ளதாக மாற்றி காட்டுவோம். உங்களோடு அந்த பயணம் தொடரும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளுக்காக இணைந்திருங்கள்.